ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கிள் ஸ்லிட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் பீரியட் அண்ட் த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. நம்மளோட இந்தியாவுக்கு 1947 வந்து ஃப்ரீடம் கிடச்சிது. ஃப்ரீடம் கிடச்சதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது என்ன அப்படின்னா, அஃபிஷியல் லாங்குவேஜாக நம்ம எதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்தது. ஏன் அப்படின்னா, நம்மளோட இந்தியா அப்படிங்கிறது ஒரு மல்டிலிங்குவல் கண்ட்ரி. அதாவது நம்மளோட இந்தியாவில் வந்து நிறைய லாங்குவேஜஸ் வந்து நம்ம பேசுவோம். ஸோ ஏதாவது ஒரு லாங்குவேஜை மட்டும் நம்ம வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக வைக்க முடியாது. எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரியான லாங்குவேஜாக இருக்கணும். எந்த சிரமமும் இல்லாமல் எல்லா மக்களுமே அதை யூஸ் பண்ணக்கூடிய வகையிலையும் அந்த லாங்குவேஜ் வந்து இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ எந்த லாங்குவேஜை அஃபிஷியல் லாங்குவேஜாக வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்திருக்கு. முக்கியமாக அட்மினிஸ்ட்ரேஷன்னு வரும் பொழுதும் எஜுகேஷன்னு வரும் பொழுதும் அந்த இடத்துல எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்திருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னதான் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இருந்தாலுமே அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஃப்ரீடம் வாங்கினதுக்கு அப்புறமா உடனடியாக நம்மளால் இங்கிலீஷை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இங்கிலீஷ் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ரொம்பவே ஆழமாக வந்து பதிஞ்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷனில் சரி, லா, எஜுகேஷன் இப்படின்னு எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இங்கிலீஷை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் பிரிட்டிஷ் வந்து நம்மளோட நாட்டை விட்டுட்டு போனாங்க. ஸோ நம்ம இமீடியட்டாக இங்கிலீஷை விட்டுட்டு நம்ம வேறு ஒரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே நிறைய கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? ஸோ இங்கிலீஷை நம்மளால் உடனே ரிமூவ் பண்ணுற சிச்சுவேஷன் வந்து அந்த டைமில் இல்லை. ஸோ இங்கிலீஷையும் நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் நம்மளோட இந்தியன் லாங்குவேஜஸையும் மறந்துடக்கூடாது. காமனாக ஒரு இந்தியன் லாங்குவேஜை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் பொழுது தான் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 லாங்குவேஜ் அப்படிங்கிற இந்த எஜுகேஷ்னல் பாலிசி இருக்கு இல்லையா, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து கொண்டு வராங்க. இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா, மல்டிலிங்குவலிசமை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட நேஷனுக்குள்ளே எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொண்டு வந்திருக்கிறாங்க. 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறது எதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 லாங்குவேஜ் கற்றுக்கணும். அதில் ஃபஸ்ட் லாங்குவேஜாக அவங்களோட மதர் டங் இருக்கணும், செகண்ட் லாங்குவேஜாக ஹிந்தி இல்லைனா அதர் இந்தியன் லாங்குவேஜ் எதுனாலும் இருக்கலாம், தேர்ட் லாங்குவேஜாக இங்கிலீஷ் இருக்கணும். அட்லீஸ்ட் இந்த 3 லாங்குவேஜஸில் 2 லாங்குவேஜஸ் வந்து கம்பல்சரி இந்தியன் லாங்குவேஜஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டமை ஃபார்ம் பண்ணது தான் இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறது. இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நிறைய பீப்புள் வந்து நிறைய டிபேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் டிபேட் வந்து அப்போ ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னா, ஹிந்தியை வந்து நேஷ்னல் லாங்குவேஜாக வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருந்திருக்காங்க. இங்கிலீஷை வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும், இல்லை இங்கிலீஷ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறது மூலமாகவும் ஹிந்தியை மட்டுமே யூஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்மளோட அதர் ரீஜனல் லாங்குவேஜை நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவில் ஒவ்வொரு பீப்புளும் சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுனால நிறையவே கான்ட்ரவர்சியல் அந்த பீரியடில் வந்து நடந்திருக்குது. 1963 தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. அதில் தான் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டையுமே அஃபிஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் அவங்க ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும், ஹிந்தியை வந்து நீங்கள் திணிக்கிறீங்க, இதை நாங்கள் யூஸ் பண்ண முடியாது, நாங்கள் எங்களோட லாங்குவேஜஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா பீப்புளுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறது 1968 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இங்கிலீஷும் வந்துடும், ஹிந்தியும் வந்துடும், அது கூடவே நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜும் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறதோட ஏமா என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, நம்மளோட நேஷனுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு லாங்குவேஜ் பேசுகிற பீப்புள் இன்னொரு லாங்குவேஜ் பேசுகிற பீப்புளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்மளோட மதர் டங் வந்து அழிஞ்சிடக்கூடாது, இந்தியாவில் இருக்கிற மல்டி லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாக்கணும்
அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஹையர் எஜுகேஷனில் இருந்து குளோபல் கம்யூனிகேஷன் வர எல்லாத்துலேயுமே நம்ம வந்து டாப்பில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஃபார்முலா தான் இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவாக இருந்திருக்கு. நம்ம இண்டிபெண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட இந்தியாவில் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு மேஜரான ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்குது. இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜை பிரிட்டிஷ் நம்மளை விட்டு போயிட்டாங்க, ஸோ நம்ம இங்கிலீஷை அவாய்ட் பண்ணிடலாம் அந்த மாதிரி இல்லாமல் இங்கிலீஷ் வந்து நம்மக்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான லாங்குவேஜாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு லிங்கிங் லாங்குவேஜாக இருக்குது. நம்மளோட நேஷனில் இருந்து நம்ம இன்னொரு நேஷன் கூட கனெக்டிவிட்டியோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் நிறைய லாங்குவேஜஸ் பேசுகிறதுனால ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் அங்கே ஒரு லிங்கிங் லாங்குவேஜ் தேவைப்படும் இல்லையா. இங்கிலீஷ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இங்கிலீஷே அந்த லிங்கிங் லாங்குவேஜாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷ்னலான ஏரியாஸில் யூனிவர்சிட்டிஸில் எல்லாத்துலேயுமே ஒரு மீடியமாக இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. சயின்ஸ், டெக்னாலஜி, மெடிசன், லா, ரிசர்ச் இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலேயும் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு லாங்குவேஜாக இங்கிலீஷ் வந்து இருந்திருக்குது. எக்கனாமிக்கலாக நம்ம வந்து மற்ற கண்ட்ரிஸ் கூட நம்ம கனெக்டிவிட்டியாக இருக்கிறதுக்கு இந்த இங்கிலீஷ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. இங்கிலீஷ் அப்படிங்கிறது இந்த மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணதுனால அது வந்து ஒரு கொலோனியல் சிம்பிளாக மட்டும் இல்லாமல் ஒரு குளோபல் லாங்குவேஜாக ஆக்ட் பண்ணியிருக்குது. 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து ஸ்டேட் வைஸ் பேட்டர்னில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இந்தியன் லாங்குவேஜஸ் அவங்களோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் எந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது அவங்களோட மதர் டங்காக இருக்கலாம், இல்லைனா அவங்கள சுற்றி இருக்கிற லாங்குவேஜஸாக கூட இருக்கலாம். செகண்ட் ஹிந்தி, தேர்ட் இங்கிலீஷ், இந்த மாதிரி 3 லாங்குவேஜஸை அவங்க படிச்சிருக்காங்க. பட் ஒரு சில ஸ்டேட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு ஸ்டேட் தான் நம்மளோட தமிழ்நாடும் கூட. தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து 2 லாங்குவேஜ் ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 3 லாங்குவேஜ் ஃபார்முலா எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வந்து 2 லாங்குவேஜ் ஃபார்முலாவையே யூஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து எங்களோட மதர் டங்கான தமிழ் படிக்கிறோம், செகண்ட் லாங்குவேஜாக நாங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து கற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு பீப்புள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஏன் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஹிந்தி அப்படிங்கிற லாங்குவேஜை நீங்கள் எங்களுக்குள்ளே திணிக்கிறீங்க, அது எங்களுக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா எங்களோட தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சிரும், எங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வந்து இருக்குது, அந்த ஐடென்டிட்டியை இன்னொரு லாங்குவேஜ் வந்து அழிக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. இந்த மாதிரியான ரீசன்ஸை வந்து தமிழ்நாடு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து நாங்கள் இங்கிலீஷ் கற்றுக்குறோம் இல்லையா, இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு வந்து குளோபல் லாங்குவேஜாக இருக்கிறதுனால நாங்கள் மற்ற ஸ்டேட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கிறோம், வேறு கண்ட்ரி கூட நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இங்கிலீஷே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களோட மதர் டங்கும் இங்கிலீஷும் மட்டுமே எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவை கன்வே பண்ணுற மாதிரி இந்த பீப்புள் வந்து இருந்திருக்கிறாங்க. 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் வந்து வந்திருக்குது. எந்த மாதிரி அப்படின்னா, என்ன தான் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறத இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருந்தாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு யூனிஃபார்மான இம்ப்ளிமெண்ட் வந்து இல்லை. ஏன் அப்படின்னா ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் ஒரு மாதிரியாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை, நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் வந்து இன்னொரு மாதிரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இடையில தமிழ்நாடு மாதிரி இருக்கிற ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுல ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 லாங்குவேஜ் கற்றுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் வேணும் இல்லையா, அந்த டீச்சர்ஸோட ஷார்ட்டேஜ் வந்து அந்த டைம் பீரியடில் இருந்திருக்கு. ஒரு சில லாங்குவேஜஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில லாங்குவேஜஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுனால ஒரு அன்ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் தான் அந்த டைம் பீரியடில் இருந்திருக்கு. இந்த மாதிரி காரணங்கள்னால இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு டாமினண்ட்டான லாங்குவேஜாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குது.
ஸ்டார்டிங்கில் கொண்டு வரப்பட்ட 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. இப்போ ரீசெண்டாக இந்த எஜுகேஷ்னல் பாலிசியில் கொண்டு வரப்பட்ட சேஞ்சஸ் என்ன அப்படின்னா 2020 தான் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு லாங்குவேஜையுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயோ இல்லைன்னா ஸ்டேட்ஸ் மேலேயோ இம்போஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மதர் டங்கையும் ரீஜனல் லாங்குவேஜுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஹையர் எஜுகேஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி அவங்களோட ஓன் சாய்ஸ் தான். அவங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க எந்த லாங்குவேஜ்னாலும் செலக்ட் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸை தான் இப்போ ரீசெண்டாக 2020 ஏற்படுத்தப்பட்ட நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி சேஞ்சஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள லாங்குவேஜஸ்க்கு இடையில் ஒரு யூனிட்டி வந்து பேலன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. போஸ்ட் இண்டிபெண்ட் இந்தியாவில் இருந்து இப்போ வர எந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதையும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன தான் நிறைய சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்ணி இருந்தாலும் நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரியில் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறது ஒரு மேஜரான ரோலை ப்ளே பண்ணியிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். That's all about the 3 language formula. நெக்ஸ்ட் என்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.